கதை கேட்க தயாராயிட்டீங்களா? ஆர் யூ ஆல் ரெடி டு லிசன் டு a story? இன்றைக்கான வேதவசனத்தையும் கதையும் பார்ப்போமா? Shall we see today's Bible verse and a story? பொய் சொல்றது அப்படின்றது நாமே காப்பாத்திக்கிறதுக்கு ஒரு கேடயமா நம்ம சில நேரம் பயன்படுத்திக்கிறோம். Saying lies is sometimes like a shield to protect us. ஆனா எந்த பிரச்சனையானாலும் நம்ம பொய் சொல்லக்கூடாது. But whatever the trouble may be, we should not lie. நம்ம தவறு செய்தாலும் தப்பு செஞ்சிட்டேன் அப்படின்னு மன்னிப்பு கேட்கலாம். ஆனா செய்யலைன்னு நம்ம பொய் சொல்லக்கூடாது. When we commit a mistake, we can accept our mistake and ask for forgiveness. But we should not lie that we did not do it. வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம். Let us see what the Bible says. நீதிமொழிகள் 12:22. பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். Proverbs 12:22. Lying lips are an abomination to the Lord, but those who deal truthfully are his delight. பாத்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு? பொய் சொல்றவங்கள கடவுளுக்கு பிடிக்காதான், உண்மை சொல்றவங்கள அவர் ரொம்ப நேசிப்பாராம். See what the Bible says? God does not like people who say lies. He likes people who says the truth. ஒரு பெண்மணி ஒரு தோட்டத்தை வச்சாங்க. அதுல என்ன செடி வளர்க்கலான்னு அவங்க யோசிச்சுட்டு இருந்தாங்க. A lady made a garden. She was thinking of what to plant in that garden. அன்னைக்கு அவங்க யார்கிட்டயோ ஒரு பொய்ய சொன்னாங்க. That day she said a lie to someone. அன்னைக்கு இரவு அவங்க தோட்டத்துல வித்தியாசமான அழகான ஒரு பூச்செடி முளைச்சுது. That night in her garden a different and a beautiful flowering plant grew and bloomed. அதுக்கப்புறம் அவங்க ஒரு காரியத்தை கவனிச்சாங்க. அவங்க எப்பெல்லாம் பொய் சொல்றாங்களோ அப்பெல்லாம் அவங்க தோட்டத்துல வித்தியாசமான அழகான ஒரு செடி முளைச்சு பூ பூத்து நின்னத. Then she noticed whenever she said a lie, a different and also a pretty flower grew in her garden. அது பூத்து அழகா தோற்றம் கொடுத்துச்சு. It was flowering and was looking good. ஆனா ஒரு விஷயத்தை அவங்க கண்டுபிடிச்சாங்க, அது எல்லாமே விஷச்செடி அப்படின்னு. She also understood that they were all poisonous flowers. ஒரு நாள் ஒரு குட்டி பையன் ஓடி போய் அந்த பூக்களை தொட போனான். One day a little boy ran to touch those flowers. அப்ப இவங்க போய், தம்பி அதை நீ தொடாத, அது எல்லாமே விஷத்தன்மை வாய்ந்தது அப்படின்னு சொன்னாங்க. She ran to him and said, don't touch them, they are all poisonous. அப்ப அந்த பையன் கேட்டான், அப்ப ஏன் இதெல்லாம் நீங்க வளர்க்குறீங்க அப்படின்னு. The little boy asked, then why are you growing them? அப்பதான் அந்த அம்மா என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. She started saying the truth to the little boy. அவங்க உண்மை சொல்ல சொல்ல அங்க இருந்த பூக்கள் எல்லாம் காஞ்சு அப்படியே உதிர்ந்து போய் மண்ணில் விழுந்துருச்சு. As she was saying the truth, the flowers all wilted and fell on the ground. பெரிய தோட்டத்துல நிறைய காயும் பழமும் விளைய ஆரம்பிச்சது. In the big garden there was lot of vegetables and fruits. அந்த கிராமமே அந்த தோட்டத்தால பயன்பட்டது. The whole village took the fruits of the garden. அப்பதான் இந்த அம்மா புரிஞ்சுக்கிட்டாங்க, உண்மைய சொல்றதுனால நமக்கு பயன், பொய் சொன்னா அது விஷம் அப்படின்னு. Then only this lady understood when we say the truth, it is a positive fruit. And when we say lies, it is poisonous. ஒருவேளை பொய் சொல்றதுனால அது ஒரு அழகான இந்த பூக்கள் மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுக்கலாம், ஆனா அது விஷம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். Maybe when we say lies, it will be pretty like these flowers, but we have to understand that it is poisonous. உண்மை எப்பயுமே சாதாரணமா தான் இருக்கும், ஆனா அது எல்லாமே சுவையா இருக்கும். Truth is always plain, but it is all sweet. அடுத்த கதையில் சந்திப்போம். Let us meet in the next story.